சென்னை அம்பத்தூரில் சாப்பிட்ட உணவுக்கு காசு கேட்ட ஹோட்டல் உரிமையாளரை ரவுடி கும்பல் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. அடுத்தடுத்து 4 கடைகளில் அட்டூழியம் செய்த கும்பலுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? அம்பத்தூரில் கத்தியை காற்றில் சுழற்றி ரவுடிசம் செய்து வந்த கும்பல் ஹோட்டல் ஓனர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது குலை நடுங்க வைத்துள்ளது. சாப்பிட்ட சாப்பாட்டிற்கு பணம் கொடுக்காமல் அட்டூழியம் செய்தவர்களுக்கு போலீசார் சிறை விருந்து அளித்துள்ளனர். போலீசார் கைது செய்ய முயன்றபோது வழுக்கி விழுந்ததன் பின்னணி என்ன? சென்னையில் பூவிருந்தவள்ளி அடுத்த செம்பரம்பாக்கம் பகுதியில் ஹோட்டல் நடத்தி வருபவர் இளவரசு. 2 நாட்களுக்கு முன்பு இவரது கடைக்கு மதுபோதையில் 3 பேர் சாப்பிட வந்துள்ளனர். அவர்கள் வயிறு முட்ட சாப்பிட்டு முடித்துவிட்டு உரிய பணம் கொடுக்காமல் ஹோட்டல் ஓனரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். சாப்பிட்டதற்கு உரிய பணத்தை மட்டும் கொடுங்கள், வேறு எதுவும் பேச வேண்டாம் என்று அவர் கராராக கூறியுள்ளார். அதை கேட்ட அடாவடி கும்பல், எங்கள்கிட்டயே சாப்பிட்டதற்கு பணம் கேட்கிறையா என்று தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். 3 பேரும் கையில் இருந்த பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து நடையை கட்டியுள்ளனர். சிறிது நேரத்தில் கத்தியுடன் திரும்பி வந்தவர்கள் ஹோட்டல் உரிமையாளர் இளவரசுவை கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்த பொருட்களையும் அடித்து நொறுக்கி உள்ளனர். அத்துடன் கல்லாப்பெட்டியில் இருந்த பணத்தையும் களவாடி சென்றுள்ளனர். தகவலறிந்து விரைந்து வந்த நசரத்பேட்டை போலீசார் வெட்டுக்காயமடைந்த ஹோட்டல் உரிமையாளர் இளவரசுவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தாக்குதல் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொலைவெறி கும்பலை தேடி வந்தனர். விசாரணையில் அந்த கும்பல் ஹோட்டல் உரிமையாளர் மட்டுமின்றி நூம்பல் பகுதியில் நடந்து சென்ற வடமாநில இளைஞர் ஒருவரை அரிவாளால் வெட்டி அவரிடமிருந்து செல்போனை பறித்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடைகள் மற்றும் நடந்து சென்றவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறையில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் ரவுடிசத்தில் ஈடுபட்டவர்கள் செம்பரம்பாக்கத்தைச் சேர்ந்த சசிகுமார், அவரது நண்பர்களான வெள்ளிவாக்கத்தைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் முத்து என்பது தெரிய வந்தது. அவர்கள் 3 பேரும் செம்பரம்பாக்கம் சுடுகாட்டு பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. உடனே அங்கு விரைந்து சென்ற போலீசார் 3 பேரையும் சுட்டு போட்டனர். போலீசாரை கண்டதும் அவர்கள் தப்பி ஓட முயற்சித்துள்ளனர். அப்போது தடுக்கி விழுந்ததில் 3 பேருக்கும் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்து மாவுக்கட்டு போட்ட பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறையில் அடைக்கப்பட்ட 3வரில் சசிகுமார் என்பவர் நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் குற்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும், கடந்த வாரம்தான் சிறையிலிருந்து அவர் ஜாமீனில் வெளிவந்ததும் தெரிய வந்தது. இந்நிலையில் மீண்டும் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து வெட்டுக்குத்து, அடிதடி என ரவுடிசத்தில் ஈடுபட்டவர்களை பிடித்து போலீசார் கூண்டோடு சிறையில் அடைத்துள்ளனர்.